ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவனா நடித்த த டோர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவி. அண்ட் தென் இது பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. படமும் ஒரு ஹாரர் மூவிக்காக ஒரு நல்ல ஒரு கதையாகவும் இது இருக்குது. ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் தான். அதாவது பாவனோட அப்பாவாக இருக்கிறவர் அவங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணுறாங்க திடீர்னு. பட் பாவனா அந்த ஃபோனை எடுக்கலை. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பா திடீர்னு ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாரு. அது எதனால் இறந்தான்றது யாருக்கும் தெரியலை. நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழித்து பாவனா அவங்க ஊருக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் ஆகி அவங்க வீட்டிலே இருந்துக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்த ஆர்கிடெக்ட் ஒரு இடத்துல அதையும் விட்டுட்டு வீட்டிலே 3 மாதமாக இருக்கிறதுனால அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. இதுக்கடையில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியிலேருந்து அந்த ஓனர் நீ ஏன் போனீங்க, திருப்பி அந்த வேலைக்கு வாங்க, அங்கே உங்களால் ஒரு சில வேலைகள் முடிக்க வேண்டி இருக்குது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவனாவோட ஓனர் அவங்கள திருப்பி கூப்பிட்றாங்க. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவனாவும் சொல்லிட்டு ஒரு நாள் கழித்து வர்றதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த ஓனர் பாவனாவுக்கு தனியாக ஒரு வில்லா ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு கூட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரூம்மேட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அவங்களுக்கும் அவங்க ரூம்மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆகலை. அவங்க ரூம்மேட்டு அன்டயத்தில் நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுறாங்க. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு கீயாக மூவ் பண்ணிவிட்டு 2 பேரும் தனியாக போயிடுறாங்க. இதுக்கிடையில் பாவனாவும் அந்த ஆர்கிடெக்டோட சேர்ந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு கோயில் மட்டும் வரணும்னு சொல்லி அதுக்கான ஆர்கிடெக்ட் வேலை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கோட வடிவமைப்பு எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் பாவனா இருக்கிற அந்த வீட்டில் சில அமானுஷ்யமான நிகழ்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது அவங்க ஃப்ரெண்டுக்கும் நடக்குது. அதனால் அவங்க ஃப்ரெண்ட் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. அதே சேம் டைம் அவங்க பாவனாவுக்கும் சில சிம்டம்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் பாவனா ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பட் அவங்க ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க வர லேட் ஆகிறதுனால அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு போலீஸ் வர நேரத்தில் ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவனா சொல்கிறாங்க. ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்நேரம் அவங்க ஃப்ரெண்டு அவரை கூட்டி போயிடுறாங்க. இதுக்கடையில் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாவனா அந்த ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க போலீஸ்கார ஃப்ரெண்டாக கூப்பிட்டுக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்க ஒவ்வொரு நேரத்துலையும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த பஸ் ஸ்டாப்பில் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதில் 2 பேர் இறந்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற நேரத்தில் அதில் இறந்து மொத்தம் 3 பேர் அந்த இடத்துல அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி, அதாவது அந்த பிளாட்டோட பழைய ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போது அங்கே ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாகவும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அட் தி சேம் டைம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வேலை பார்க்க வந்த ஒருத்தனால அந்த அம்மா அந்த அந்த ஆள் மேலே லவ் ஆகி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி சிலர் வர்றாங்க. அவங்க இந்த ஆளோட சேர்ந்து அந்த அம்மாவிட்ட இல்லீகலாக அந்த இடத்த எல்லாத்தையுமே எழுதி வாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையும் அந்த அம்மாவையும் அங்கேயே வச்சு கொண்டுறாங்க. ஸோ அந்த அம்மா அமானுஷமாக அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அங்கேயே இருக்காங்க. இதுக்காக அந்த அம்மா கொன்னதுக்காக அந்த ஆளுக்கு காசை கொடுத்துட்டு அந்த ஆள் வெளியில் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்த வாங்கின 3 பேர்த்தையும் அந்த அம்மா அங்கேயே ஆவியாக இருக்கிறதுனால அழிச்சிடுறாங்க. இதுதான் இதில் முக்கியமாக இருக்கிற ஒவ்வொரு ஆட்கள் எல்லாத்தையுமே கொண்டுக்கிட்டே வராங்க. இதுக்கு துணை போன போலீஸ்காரரு, அதுக்கப்புறம் அதுக்கு உடந்தைய அந்த டாக்டர் மற்றும் இதுக்கெல்லாம் சைன் பண்ண வக்கீல், அதாவது பாவனோட அப்பா, அண்ட் தென் எல்லாத்தையுமே கொண்டுறாங்க, அழிச்சிடறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த கோயில் அழிஞ்சதுனால அவங்க அந்த அம்மா ஆவியாக இருக்காங்க, வெளியில் எல்லாத்தையும் கொள்றாங்க. ஸோ இதுக்கிடையில் அந்த கடைசியை தப்பிச்சு போன அந்த ஒருத்தரையும் அவங்க கொன்னாங்களா, இதில் பாவனாவுக்கு வந்த இலியூஷன்ஸ் எல்லாமே உண்மைதானா, அவங்க அப்பா எதுக்கு இறந்தாங்க, எதனால் அவங்களுக்குலாம் அப்படி ஒரு அமானுஷ்யமான கனவுலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா, போலீஸ்காரர் அவங்க சஸ்பென்ஸ்லேருந்து வெளியில் திருப்பி அவர் வேலையில் ஜாயின் பண்ணாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஹாரர் மூவி, நைஸ் மூவி. அந்த பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படத்தை நான் சஜஷன் பண்ணேன். இப்போதைக்கு வந்திருக்க ஒரு சின்ன நல்ல ஹாரர் மூவின்றது நம்ம எல்லாத்துக்கும் இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பரான படமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சேனலை நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குங்க. இதுக்கு அடுத்து ஒவ்வொரு படத்துக்குரிய ரிலீஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிவ்யூவாக பண்ணுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.